சீரிஸ்ல இருக்கக்கூடிய 53வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, என்னென்ன எலிமெண்டரி மேட்ரிக்ஸ பெருக்க வாரவர் வந்து இந்த தாயமாக வருவார் என்று கேட்கிறாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், இதே மாதிரி கேள்விகள் நாங்கள் எங்களுடைய தியரி படிக்க பார்த்து நாங்கள் எங்களுடைய முழு தியரியும் பார்க்கணும்டா எங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா முழு தியரியும் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது என்னட்டு பார்த்தாங்க, இத பொதுவா டேபிள் போட்டு செய்கிற முறையில பார்த்து போடுவீங்க. என்னட்டு பார்ப்பீங்க, அதாவது எங்களுடைய ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் தந்திருப்பான், நாங்கள் அந்த மேட்ரிக்ஸை படிப்படியாக எலிமெண்டரி மேட்ரிக்ஸாக உடைச்சு கொண்டு வந்து இறுதியாக அலகுத்தாயம் வர்ற மாதிரி கொண்டு வந்திருப்போம். கொண்டு வந்திருந்தா அப்புறம் என்ன செய்வீங்க, அந்த அலகுத்தாயம் சமன் கீழே இருந்து பெருக்க வாரம் என்ற பெருக்கமாக எழுதுவீங்க. E3 into E2 into E1 into A என்று எழுதி கொள்வீங்கள். கேட்ட கேள்வி என்ன சொல்லப்பட்டவன், தரப்பட்ட இந்த தாயமானது என்னென்ன எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் பெருக்க வர்றவரன்னா கேள்விப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம், தரப்பட்ட தாயம் என்றது என்ன, A என்றது தரப்பட்ட தாயம், I என்றது நான் கொண்டு வரப்பட்ட இறுதி தாயம். அப்ப ஏயத்தான் பெருக்கமாக எழுத சொல்லி கேட்டவன், அதாவது மறைமுகமாக கேட்கிறவன் இதுல இருந்து கொண்டு நீங்கள் ஏய எடுவாயாக்குன்னு சொல்றான். அப்ப ஏ எடுவாயாக்க வேண்டாம், இவற்றை இன்வெர்ஸால பெருக்கி கொண்டு வருவீங்க. இதே மாதிரி கேள்வி கேட்டனாங்க, கேட்கப்பட்ட வசனம் மட்டும் மாறுபட்டு இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க, தரப்பட்ட தாயத்தை நான் ஒரு ஏ தாயம் என்று வைக்கிறேன், டேபிள் மெதேட்டாலே போவோம், மேட்ரிக்ஸ் என்று போடுவீங்க. அதே போல இங்க பக்கம் போறது ப்ரோ ஆபரேஷன் செய்ய போறீங்க. ப்ரோ ஆபரேஷன் செய்ய வரவர் எப்படியான ஆளா இருப்பார், உங்களுக்கு இங்க எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் என்று போடுவீங்க. அப்ப எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் என்றாவே உங்களுக்கு தெரியணும், அலகுத்தாயம் சம்பந்தப்பட போற அலகுத்தாயம். அது எப்படியான அலகுத்தாயம், 2 தர 2 தாயம் தந்திருக்கிறார். அப்ப நாங்களும் 2 தர 2 தாயத்தோட தான் கதைக்க வேண்டும். அப்ப ப்ரோ ஆபரேஷன் செய்வோம், அலகுத்தாயத்தை வர வைக்கணும். என்னோட அலகுத்தாயத்தை வர வைக்கலாம், மேல இருக்கிறவரை மைனஸ் ஆல பெருக்குவீங்க. அப்ப R1 ஆனது மைனஸ் R1 ஆல பெருக்க வருவேன். R1ல போய் மைனஸ் ஆல பெருக்கினா என்ன வருவேன், 1 2 R2 அப்படியே எழுதுவீங்க. இதே ரோ ஆபரேஷனை எங்க போய் செய்யணும், எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் செய்யலாம், அவருக்குரிய எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் வருவேன். அப்ப இந்த எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் இதே செய்யுங்களுக்கு -1 0 0 1 R2ல எந்த ஒரு மாற்றம் நடக்காது. R1ல போய் இந்த ரோ ஆபரேஷனை செய்தீங்கன்னா அப்படி வருவேன். அடுத்தது எங்களுக்கு தேவையானது என்ன, இவரை வந்து அலகுத்தாயமாக உடைச்சு கொண்டு வரணும். அப்ப இவரை நாம அடுத்து என்ன செய்யணும், எங்களுக்கு இந்த இடத்துல 0 பெறணும். அப்ப R2ல 0 பெறணும். எப்படி வருவேன், R1 3ஆல பெருக்கி போட்டு R2ல இருந்து கழிச்சிங்கன்னா அந்த இடத்துல 0 பெறும். அப்ப R2ல தான் மாற்றம் நடக்க வேண்டும். இவரை 3ஆல பெருக்கி போட்டு கழிச்சிங்கன்னா 0, இவரை 3ஆல பெருக்கினா 6, இவர்ல இருந்து கழிச்சிங்கன்னா 2 வருவேன். இதே மாற்றத்தை வந்து அலகுத்தாயத்துல செய்ய வேண்டும், இங்க செய்யக்கூடாது, அலகுத்தாயத்துல செய்ய வேண்டும். அலகுத்தாயத்துல செய்தீங்கன்னா R2ல தான் மாற்றம் நடக்க வேண்டும். R1 அப்படியே போடுவீங்க. R2க்கு பதிலா என்ன செய்யலாம், என்ன செய்ய போற, R1 3ஆல பெருக்கி போட்டு கழிச்சிங்கன்னா -3, இங்க 3ஆல பெருக்கி போட்டு இவர்ல இருந்து கழிச்சிங்கன்னா 1 வருது. அலகுத்தாயம் செய்யணும், யாரும் ஒரு ஆள் பிழை விட்டா கூட ஃபுல்லாவே பிழைச்சு போட்டு. அப்ப எங்களுக்கு அலகுத்தாயம் பெற வேண்டும், இந்த இடத்துல 1 வரணும். அப்ப செய்யுங்கள், R2ல அரையால பிரிப்பீங்கள். அப்ப R1ல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது, R2ல மட்டுமே நடக்க போகுது, அரையால பிரிபடுவேன். அதே போல இதே மாற்றத்தை அலகுத்தாயத்துல போய் செய்தீங்கன்னா R2வை அரையால பிரிபட போகிறேன். எனவே இங்க அரையண்டு வருவேன். அதே போல அடுத்த செய்வோம், இங்க அலகுத்தாயம் பெற வேண்டும். அலகுத்தாயம் வரணும், நீங்க செய்வீங்க, இங்க 0 வரணும், அங்க 0 வரணும், R1 அங்க வரணும். அப்ப R1ல வந்து 0 வரணும். இவரை 2ஆல பெருக்கி போட்டு கழிப்பீங்க. கழிச்சா இங்க யார் வருவார், எங்களுக்கு தேவையான அலகுத்தாயம் வந்துவிட்ட, தேவையான அலகுத்தாயம் வந்துட்டாங்க. இதே மாற்றத்தை இங்க செய்வீங்க, அலகுத்தாயத்துல R1ல வச்சதீங்க, இவரை 2ஆல பெருக்கி போட்டு கழிச்சா 1, அவரை 2ஆல பெருக்கி போட்டு கழிச்சா -2. அவையில எந்த ஒரு மாற்றமும் நடைபெற மாட்டாது. ஓகே, அடுத்து என்ன செய்யலாம், எங்களுக்கு எழுதுற சுவத்துக்காக நாங்க என்ன செய்வோம், இவரை வந்து E1 என்று வைப்பீங்க, இவரை E2 என்று வைப்பீங்க, இவரை E3 என்று வைப்பீங்க, இவரை E4 என்று வைப்பீங்க. அடுத்து என்ன செய்வீங்க, இவர் அலகுத்தாயம் I என்று வைப்பீங்க. இந்த ஐயை என்னென்று வருவ, E4 தர, E3 தர, E2 தர ஏ இந்த பெருக்கமாக எழுதி கொள்ளலாம். அதத்தான் முதல்ல பார்த்து நாங்கள் கேட்ட கேள்வி என்ன, தரப்பட்டவரை எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் இந்த பெருக்கமாக கேட்டவன், எனவே ஏயத்தான் காண வேண்டும். அப்ப என்ன செய்வீங்க, முதலாவது E4 இன்வர்ஸால பெருக்கிறீங்களா, எங்களுக்கு யார் வருவார்,
எங்களுக்கு E4 இன்வெர்ஸால பெருக்கினீங்களா எங்களுக்கு இவர் வந்து ஐயண்டு வந்துடுவ. அப்ப அதே போல அலகு தாயத்துல பெருக்கிறீங்களா E4 E4 இன்வெர்ஸ் வருவ. இவர் வந்து ஐ அப்ப நான் நேரடியாவே போடுறேன். ஐயோட இவ்வளவு பேரும் பெருக்கு படைக்க எங்களுக்கு யார் வருவ அவர் தான் வருவார். E3 தர E2 தர E1 ஏ வருவ. அப்ப ரெண்டு பக்கம் நான் E3 இன்வெர்ஸால பெருக்கிறேன்டா எங்களுக்கு யார் வருவார் இவருக்கு பதிலா ஐயண்டு வருவ. அப்ப ஐயண்ட நான் செய்யலாம் வேணுமாண்டா இவருக்கு பதிலா நீங்க அடுத்த ஸ்டெப் ஐயண்ட மாதிரி போடுவீங்க. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் ஐயண்டு போட்டுட்டு திருப்பி செய்வீங்க ஐயோட எவ்வளவு பேர் பெருக்கு படைக்க அவ்வளவு பேர் தான் பெருகிறோம். அப்ப திருப்பி நான் என்ன செய்யலாம் ரெண்டு பக்கம் E2 இன்வெர்ஸ் ஆள ரெண்டு பக்கம் பெருக்குவேன். பெருக்கேக திருப்பி என்ன பெறுவார் இவருக்கு பதிலா அலகு தாகமாக்கி ஐதான் பெறுவார். அப்ப ஐயோட எவ்வளவு பேர் பெருக்கு படைக்க அவ்வளவு பேர் தான் பெறுகிறோம். திருப்பி நான் இங்க E1 இன்வெர்ஸ் ஆள பெருக்கிறேன் ரெண்டு பக்கமும் பெருக்கேக திருப்பியும் ஐதான் பெறுவேன். அப்ப ஐயோட பெருக்கு படைக்க யார் பெறுவார் ஏ தான் பெறுவார். அப்ப உங்களுக்கு ஏ வந்து யாருக்கு சமனா இருப்ப E1 இன்வெர்ஸ் E2 இன்வெர்ஸ் E3 இன்வெர்ஸ் E4 இன்வெர்ஸ்க்கு சமனாக இருப்ப. இதே ஓர்டர்ல காண வேண்டும் இல்லாட்டி பிழைச்சுப்போம். அப்ப E1 இன்வெர்ஸ் E2 இன்வெர்ஸ் E3 இன்வெர்ஸ் E4 இன்வெர்ஸ் காண வேண்டும். இன்வெர்ஸ் காண்றதுக்கு நாங்க என்ன வழி படிச்சாங்க ஆபரேஷன்ல போய் இங்கால இருக்கிறவரை தான் இங்கால முன்னுக்கு வர்ற மாதிரி எழுதி இருப்பேன். இவரை எழுவாயாக்கணும்னு சொன்னாங்க. R1 ஆனது அப்ப என்ன வருவார் இவர் இங்கால பக்கம் போய் -R1 என்ன மாறி எழுதுவீங்க. அதே பழமையா வந்து இங்கால பக்கம் தானே R1 காண வேண்டிய எழுதி கொள்வீங்க. அப்ப அதே தான் பெற போற. அப்ப E1 இன்வெர்ஸ்க்கு பதில் என்ன போடுவீங்க எங்களுக்கு அதே ஆள்லாம் பெறுவேன் E1 இன்வெர்ஸ். இல்லாட்டி இந்த மாற்றத்தை கொண்டு போய் அங்க செய்வீங்களா சரி அவ்வளவு அழகு தாயத்தை செய்யணும் விளையாடி. அப்ப E2 இன்வெர்ஸ் என்ன E2ல போய் E2 வர்றதுக்கான ரோ ஆபரேஷன் இருக்கிறாரு. இதுல வர R2 எழுவாயாக்குவீங்க. எழுவாயாக்கி என்ன வருங்க R2 பிளஸ் 3 மடங்கு R1 தான் இப்பத்தி என்னவா இருப்பேன் R2 ஆக இருப்பேன். நான் நேரடியாக ஒரு ஸ்டெப்ல போட்டுட்டேன். அப்ப R2 எலிமெண்டரி தாயத்துல அதாவது அலகு தாயத்துல போய் R2 இதுல போய் நீங்க இந்த மாற்றத்தை செய்யணும். அவரை மூன்றால பெருக்கி போட்டு கூட்டினா இங்க 3 வரும் இங்க 0 மட்டும் வருவேன். அவெல்லாம் பேசுறேன். அதே போல E3 இன்வெஸ்ட் ஆகணும்டா R2 எழுவாயாக்கணும். இவர் இங்க பெருக்கு படைக்க ரெண்டு அங்க போவேன். எனவே ரெண்டு R2 வந்து புதிய R2 ஆக வருவேன். அப்ப இதே மாற்றத்தை அங்க கொண்டு வச்சிருந்தீங்களா R2ல மாற்றம் நடக்க போகுது. R1 அப்படியே வருவேன். R2 இருக்கிறவர்கிட்ட ரெண்டு மடங்கு 0.2 அந்த வருவேன். E4 இன்வெர்ஸ் காணணும். E4 இன்வெர்ஸ் இந்த R1 எழுவாயாக்கணும். R1 எழுவாயாக்க பிளஸ் 2 மடங்கு R2 தான் புதிய R1 ஆக இருப்பேன். எனவே R1 தான் காண வேண்டியது. R1 எப்போது R2 ரெண்டு ஆளை பெருக்கி போட்டு கூட்டணும். எனவே இங்க 1 இங்க 2 இங்க 0 1 இருப்பேன். எங்களை கேட்ட கேள்வி தரப்பட்ட தாயத்தை என்னென்ன எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் ஆல பெருக்கேக்க இவர் வரவேண்டு கேட்டது அவரைத்தான் கண்டிருக்கிறோம். எனவே கேட்கப்பட்ட 53வது கேள்விக்கான விட இவராகத்தான் இருப்பார். அடுத்து நாங்கள் 54வது கேள்வி பார்ப்போம்.